அமைச்சரானதுக்கே புலம்பல். சிறுத்தைகள் சீரத்தான் செய்யும். திமுகவை சாடிய திருமாவளவன். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேகவுக்கு தாவனது மட்டுமில்லாம தாம் போன பக்கமெல்லாம் திமுகவை சாடி பேசி வரக்கூடிய பேச்சு அரசியல்ல திருமாவை குருமா ஆக்கக்கூடிய சூழல் இப்போ திமுக வட்டாரத்துல உருவெடுத்திருக்குது. அப்படி உருவெடுத்ததின் பின்னணியை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி மூலமாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்டசபை தேர்தலில் 2 இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்களே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு திமுகவை விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுகமா அவங்களுடைய கண்கள்ல ஒரு விரலை விட்டு ஒரு ஆட்டி இருக்கிறாரு. கட்சி நிர்வாகிகள் சரியா செயல்பட்டா இந்த திருமாவளவன் முதலமைச்சராகலாம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. கடந்த சட்டசபை தேர்தலில் கூட விசிகவினர் கூட்டணிக்காக உழைக்கல அப்படின்னு திருமாவளவன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. திருவாரூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினது மட்டுமில்லாம திமுகவையும் தன்னுடைய இன்ப குரலால வசைப்பாடி இருக்கிறார். 234 தொகுதி மாவட்ட செயலாளர்கள், 40 சட்டமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர்கள், ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள், ஒவ்வொரு அணியை சேர்ந்த மாநில பொறுப்பாளர்கள் சரியா செயல்பட்டா முதலமைச்சர் கனவு நனவாகும் அப்படின்னு திமுக தலைகளுக்கே ஆலோசனையை வழங்கியிருக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு எளிதா இந்த சமூகம் நம்ம ஏத்துக்காது. 2 சீட்டுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டமா தேரோட்டமா திருமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 2 சீட்டு இல்லாம தான் ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கிறது தெரியல. ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த 2 சீட்டு அவசியமா தேவை. அதனால இது முக்கியத்துவம் பெறுது. ஆனா அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எப்படியாவது விமர்சிக்கணும். 2 இடத்துல வெற்றி பெற்றுட்டு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்களே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. அதை நம்ம பெருசா சாதனையா நினைக்கல. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுவிட போவதில்லை. இதனால சாதிய வன்கொடுமைகள் நின்று போக விடுவதில்லை. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தா கூட இது போன்ற வன்கொடுமைகள் தொடரும். ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டுமே இதுக்கு பொறுப்பு கிடையாது. திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகமே ஆட்சியில் இருக்கின்ற சூழ்நிலையிலும் சரி, நாமே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த சமூக தீமைகள் நின்றுடாது, தடுத்து நிறுத்திட முடியாது அப்படின்னு எல்லாம் விடுதலை வேட்கையில பேசி தன் பக்கம் இருக்கக்கூடிய தப்ப திசை திருப்பி இருக்கிறாரு. இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டார். 2 சீட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டமான்னு கேட்கிறாங்க. அந்த 2 சீட்டு இல்லாமதான் ஆட்சி அமைக்க முடியலங்கிற கருத்தை ஆட்சி அமைப்பதற்கு அந்த 2 சீட்டு அவசியம் தேவை. ஆகவே அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அவர்களுக்கு நம் மீது இருக்கிற காழ்ப்புணர்வு எப்படியாவது விமர்சிக்க வேண்டும். அவர் 2 இடத்துல ஜெயிச்சுட்டு போய் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. அதை நாம் ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை, சாதனையாக நினைக்கவில்லை. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுவிடப் போவதில்லை. இதனால் சாதிய வன்கொடுமைகள் உடனே நின்றுவிடப் போவதில்லை. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இது போன்ற வன்கொடுமைகள் தொடரும். அதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டுமே பொறுப்பு இல்லை. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கிற சூழலிலும் சரி, நாளைக்கு நாமே ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த சமூக தீமைகள் என்பது உடனே நின்றுவிடாது, தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு உரிய தீர்வை சொல்லணும்.
அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஆளுமை கிடையாது. குறை சொல்றதுக்கு யாராலையும் முடியும், தீர்வு சொல்றதுக்கு யாராலையுமே முடியாது. அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தை முறையா நடைமுறைப்படுத்துகிற போதுதான் காலப்போக்கில் அதுக்கு தீர்வு காண முடியும். இந்த புரிதல் நமக்கு தேவை. ஒரே நாள்ல எல்லாத்தையும் சீர் செஞ்சிட முடியாது. இந்த அணியில சேர்ந்தா இன்னொரு அணியில உறவு கொள்ளவே கூடாது, நட்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்பிக்கைக்கு எதிரானது, நம்பிக்கைக்கு துரோகமானது. இப்படியெல்லாம் பேசுற நிலைமைய நாம் பார்க்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் பேசினாரு. யாராட்சியில் இருந்தாலும் இது நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமூகத்தில் நீண்ட காலம் இந்த முரண்கள் இருக்கின்றன. அதனை தீர்ப்பதற்குரிய வழியை சொல்ல வேண்டும். அந்த சிக்கலை தீர்ப்பதற்குரிய தீர்வை சொல்ல வேண்டும். அதை யாரும் பேச மாட்டாங்க. தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஆற்றலும் இல்லை. குறை சொல்லுவதற்கு யாராலும் முடியும், தீர்வு சொல்வதற்கு யாராலும் முடியாது. அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. மன்னராட்சி காலத்திலும் தொடர்ந்தது. இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் கோலோச்சுகிற போதும் தொடர்கிறது. அந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தத்தான் காலப்போக்கில் இதற்கு தீர்வு காண முடியும். இந்த புரிதல் நமக்கு தேவை. ஒரே நாளில் எல்லாவற்றையும் சீர் செய்துவிட முடியாது, மாற்றி புரட்டி போட்டுவிட முடியாது. இந்த புரிதலோடு தான் அரசியல் உறவுகளை நாம் பார்க்கிறோம். இந்த அணியிலே சேர்ந்தால் இன்னொரு அணியோடு உறவே கொள்ளக்கூடாது, நட்பே வைத்திருக்க கூடாது, நட்பு பாராட்டக்கூடாது, நட்பு இருப்பதாக கூட சொல்லக்கூடாது. சொன்னால் அது நம்பிக்கைக்கு எதிரானது, துரோகமானது. இப்படியெல்லாம் பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாரு. சமீப காலமா தாவேகவுக்கு ஆதரவு கொடுத்த திமுக கூட்டணி கட்சியினரை திமுக நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள்ல கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு திருமாவளவன் உள்ளிட்டவங்களும் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. ஒரு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஒட்டுமொத்தமா திமுகவிலிருந்து முறிந்து தாவேகவுக்கு தம்பட்டம் போட்டும் தன்னை துரோகின்னு திமுகவை போற பக்கமெல்லாம் தண்டூரம் போட்டு கிழித்து வரக்கூடிய திருமாவுடைய இறுதி கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம ஜெம் கமெண்ட்ல போட்டுட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.